தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். அஞ்சல் துறை 11/2/2025 அன்று கணக்கு பிரிவு அஞ்சல் பிரிவிலே தொடர்வதா என்பது குறித்து ஒரு மிக விளக்கமான ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. எல்என்ஜியை பொறுத்தளவிற்கு அவர்களுக்கான நியமன விதிகள் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் என்பது 2011 என்பதுதான் தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய விதிகள். அதே போன்று HHG2 என்பது 1996 வெளிவந்திருக்கக்கூடிய விதிகள் தான். அதிலே சில அமெண்ட்மெண்ட்கள் 1982 வெளிவந்திருக்கின்றன. இவைகளை செயல்படுத்துவதிலே பலவிதமான முறைகளிலே பல்வேறு மாநிலங்களிலே நடைமுறையில் இருந்து வருகின்றன. உதாரணமாக அக்கவுண்டன்ட் கணக்காளர்களுடைய அந்த தேர்வு என்பது வால்யூம் 4 விதி 273 படி நடைபெறுகிறது. அஞ்சலக எழுத்தர்களோ சார்ட்டிங் எழுத்தர்களோ 3 ஆண்டுகள் சேவை முடித்திருந்தால் அவர்கள் இந்த தேர்வினை எழுதிடலாம். இந்த தேர்வு என்பது குவாலிஃபையிங் தானே தவிர மெரிட் பேஸ்டு அல்ல. அவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள். அவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டாலும் கூட அவர்கள் PA கிரடேஷன் லிஸ்டிலே தான் இருப்பார்கள். அந்த PA கிரடேஷன் லிஸ்டின் அடிப்படையிலே தான் அவர்களுக்கு இந்த அக்கவுண்டன்ட் பதவிகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. ஒருவர் இளம் வயதிலேயே முன்னதாகவே அக்கவுண்டன்ட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று இருக்கலாம். ஒருவர் சரியாக LNG வருவதற்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்னதாக அக்கவுண்டன்ட் தேர்ச்சி பெற்று இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த 2 மாதங்களுக்கு முன்னால் தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த சீனியருக்குத்தான் அந்த APM பதவிகள் LNG என்பது வழங்கப்பட்டு வருகின்றன. அதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய விதிகள். இந்த 2 விதமான ப்ரொமோஷன்கள், ஜெனரல் லைன் தனியாக, கணக்கு பிரிவு தனியாக என்று இருப்பதனால் இதிலே ஒரு ஒற்றுமை என்பது நிலவிடவில்லை. ஒரு சரியான ஒரு நடைமுறைகள் எல்லா மாநிலங்களிலும் கடைபிடிக்கப்படுவதில்லை. இவைகளை எல்லாம் சரி செய்வதற்காக இனி அக்கவுண்ட்ஸ் லைன் என்பது கிடையாது. அக்கவுண்ட்ஸ் லைனுடைய பதவிகள் எல்லாம் ஜெனரல் லைனிலே இணைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாநிலங்களும் எத்தனை அக்கவுண்டன்ட்களுடைய பதவிகள் தேவை, அதற்கு எத்தனை PAக்கள் தேவை, LNG அக்கவுண்டன்ட் எத்தனை தேவை, HHG2 எத்தனை தேவை, HHG1 எத்தனை தேவை என்பதை கணக்கிட்டு அந்த பதவிகள் அக்கவுண்ட் பதவிகளாக அறிவிக்கப்படும். ஆனால் HHG2 HHG1 இவைகள் எல்லாமே அல்லது LNG-ஆக இருந்தாலும் பொதுவான அடிப்படையிலே, சீனியாரிட்டி அடிப்படையிலே தான் இனி பதவி உயர்வு என்பது அளிக்கப்படும். அந்த பதவி உயர்வு பெற்றவர்களிலே யாரெல்லாம் அக்கவுண்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அந்த அக்கவுண்டன்ட் பதவிகளாக தற்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பதவிகளிலே அமர்த்த வேண்டும் என்பதுதான் இந்த விதி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் முக்கியமான ஒரு மாற்றம். தற்பொழுது இருக்கக்கூடிய LNG, HHG2, APM அக்கவுண்ட்ஸ்களுக்கு இனி பதவி உயர்வு என்பது கிடையாது. அவர்கள் எல்லாம் ஏற்கனவே LNG-ஆக இருந்தால் LNG-யிலே அவருடைய இன்ட்ரஸ்டி சீனியாரிட்டி ஜெனரல் லைனிலே இருக்கக்கூடியவர்களுடன் அவர் சீனியராக இருந்தால் சீனியரான இடத்திலே அல்லது ஜூனியராக இருந்தால் எந்த இடத்திலே அவரை பொருத்த வேண்டுமோ அந்த இடத்திலே பொருத்திட வேண்டும். அதே போன்றுதான் HHG-ஆக இருந்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜெனரல் லைன் HHG மற்றும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ் லைன் HHG2 இரண்டையும் ஒன்றாக இணைத்து இன்ட்ரஸ்டி சீனியாரிட்டி என்பது ஒரு காமன் சீனியாரிட்டி லிஸ்ட் என்பது தயாரிக்கப்பட வேண்டும். அந்த தயாரிக்கப்படக்கூடிய நேரத்திலே இந்த ஒரு அக்கவுண்ட்ஸ் லைனிலே இருக்கக்கூடியவர் சீனியராக இருந்தால் அதற்கு இணையாக ஜெனரல் லைனிலே யார் இருக்கின்றார்களோ அதற்கு முன்னால் அவருடைய பெயர் இருக்க வேண்டும். ஒருவேளை அவர் ஜூனியராக இருந்தால் அந்த தேதியிலே யார் LNG ஜெனரல் லைனிலே சீனியராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பின்னால் அவர்களை பொறுத்திட வேண்டும். இந்த இன்ட்ரஸ்டி சீனியாரிட்டிக்குள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகள் தான். இவைகளை இனி பாதுகாத்திட வேண்டும் என்று இந்த ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இனி எதிர்காலங்களிலே HHG2 பதவி உயர்வு என்பது காமனாகத்தான் வரும். LNG பதவி உயர்வு என்பது காமனாகத்தான் வரும். HHG பதவி உயர்வு என்பதும் காமனாகத்தான் வரும். எந்தெந்த பதவிகள் அக்கவுண்டன்ட் பதவிகளாக தற்பொழுது உருவாக்கப்படவிருக்கிறதோ அந்த பதவிகளிலே குவாலிஃபைடாக இருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே அக்கவுண்டன்ட் தேர்விலே தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடியவர்கள் அந்த பணியிலே அமர்த்தப்படுவார்கள். ஆனால் அவர்களுடைய சீனியாரிட்டி, அவருடைய ப்ரொமோஷன் எல்லாமே இனி ஜெனரல் லைன் அடிப்படையிலே தான் இருக்கும் என்பதுதான் இந்த ஆணையினுடைய விளக்கமாகும். அவருடைய இடமாற்றமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இனி ஜெனரல் லைனுக்கு என்ன பொருந்துமோ அவைகள் தான் பொருந்தும் என்று சொல்லி
இந்த அக்கவுண்ட்ஸ் லைன் என்பது தனியான கேடர் என்பது அபாலிஷ் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. என்ன தோழர்களே, புரிந்து கொண்டீர்களா? மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.